சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. இன்றைய நாள் ஏப்ரல் 16ஆம் தேதி 2025 புதன்கிழமை. விஸ்வாவசு வருடம் சித்திரை மாதம் 4ஆம் திருநாள். மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அவசரப்படாம பொறுமையாக எல்லா விஷயத்தையுமே ஜெயிக்கக்கூடிய நாளா இருக்கப்படுது. இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பயணங்கள் எல்லாமே கொஞ்சம் ரொம்ப ட்ரை பண்ணி தான் சில விஷயங்கள் முடிக்கிற மாதிரி வரும். பட் என்னன்னா அது ஸ்லோவா நடந்தாலும் ஸ்லோ அண்ட் ஸ்டடி வின்ஸ் த ரேஸ்ங்கிற மாதிரி அருமையா இருக்கும். ஆஞ்சநேயர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். ரிஷப ராசியில் ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அற்புதமான நாள். விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மை அதிகமா இருக்கும். கொஞ்சம் மந்தத்தன்மை, வீட்டுல யாருக்கிட்ட பேசினாலும் ஒரு மாதிரி டிஃபரெண்டா பேசுற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. அதே மாதிரி குரு பார்வை சந்திரன் மேல இருக்கிறதுனால அது லாஸ்ட்ல நமக்கு அது சாதகமா மாறும். வியாபாரத்துல அதே மாதிரி பொது மக்கள் கிட்ட பேசும் பொழுதும் சரி, சகஜமா நீங்க யாருக்கிட்ட பேசினாலும் இதனால் அது பெரிய ஒரு ஏற்றம், சக்சஸ், கௌரவம், நம்பிக்கை, சமமான தன்மை இது எல்லாமே இருக்கக்கூடிய நாள். அருமையா இருக்கு உங்களுக்கு. பிரத்யங்கராதை வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்ஃபேக்ட் நிறைய கடன் க்ளோஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. வேலை பார்க்கக்கூடிய இடத்துல ஒரு அங்கீகாரம் கிடைக்கும், அப்ரிசியேஷன், பாராட்டுகள் இதெல்லாம் நிறைய கிடைக்க பெறக்கூடிய அற்புதமான நாள். அருமையான நாளாக இந்த நாள் இருக்கப்படுதுன்னு சொல்லலாம். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீராமன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நீச்சம் பெற்றக்கூடிய செவ்வாய் ராசி லக்னத்திலே இருக்கிறதுனால மெயினா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்ல கவனம் காக்கணும். ரெண்டாவது, வீட்டுல யாரெல்லாம் எல்டர் லேடிஸ் இருக்காங்களோ, எக்ஸாம்பிள் அம்மா இல்ல மாமியார் இல்ல பெரியம்மா, ஆர் நீங்க வேலை பார்க்கக்கூடிய இடத்துல யாரெல்லாம் எல்டர் லேடிஸ் இருக்காங்களோ அவங்கள கொஞ்சம் டென்ஷனா பதட்டமா இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால உடனே சரியாகாதோ சரியில்லையோ அப்படிங்கிற கவலை வேண்டாம். மோஸ்ட்லி ஒரு விஷயத்த நீங்க கரெக்டா ஹேண்டில் பண்ணி முடிக்கக்கூடிய நாளா இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மாரியம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எந்த விஷயத்தையுமே வினோதமாக பார்க்கக்கூடிய கண்ணோட்டம். எந்த விஷயத்தையுமே எமோஷன்லெஸ், எமோஷனே கிடையாது சார். முழுக்க முழுக்க வேலை தான் இருக்கு. முழுக்க முழுக்க கட்டமைப்பு தான். முழுக்க முழுக்க பகுத்தறிவு சிந்தனை அதிகமா இருக்கக்கூடிய நாளா இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மனசுல இருக்கக்கூடிய சங்கடங்கள் நிவர்த்தியாகும். நல்ல எண்ணங்கள் வரும். விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மை அதிகரிக்கும். கம்யூனிகேஷன்ல டாப் கிளாஸா ஜெயிக்கக்கூடிய ஒரு பிராப்தம் உண்டாகக்கூடிய நாளா இருக்கப்படுது. ஹயக்ரீவர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். துலாம் ராசி துலாம் லக்னம் சார்ந்தவர்களுக்கு பேச்சில் வெற்றி. எந்த விஷயத்தையுமே பொறுமையாக எடுத்து செயல்படுத்துவது. எந்த பிரச்சனையிலுமே அது பெருசா தலையை நுழைக்காம ஈஸியா அதுல இருந்து ஹேண்டில் பண்ணிட்டு போறது. இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் செய்யக்கூடிய அற்புதமான நாளா இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி ஹயக்ரீவர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். விருச்சிக ராசியில் விருச்சிக லக்னம் சார்ந்தவர்களுக்கு கோபமாக எல்லா விஷயத்தையும் செய்யற மாதிரி வரும். ஆனா ஒரு பதட்டமா இருந்தாலும் ஒரு ப்ரெஷர் இருந்தாலும் உங்களால ஈஸியா ஹேண்டில் பண்ணி ஜெயிக்க முடிய ஒரு வாய்ப்புகள் பிறக்கும். பிகாஸ் கான்பிடன்ஸ் லெவலுங்கிறது பயங்கரமா இருக்கும். எல்லா விஷயத்தையுமே ஈஸியா திறமையா முடிக்கக்கூடிய பிராப்தம் உண்டாகிறது. அருமையான நாள். நரசிம்மர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். தனுசு ராசி தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இடமாற்றம் ஏற்படக்கூடிய நாள். தொழில் மாற்றம் ஏற்படக்கூடிய நாள். புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ளக்கூடிய நாள். திடீர்னு உடம்பு ரொம்ப சோர்வா நல்லா தூங்கணும்னு தோணும், தூங்கிடுங்க, அவ்வளவுதான். மற்றபடி பெரிய பாதிப்புகள் கிடையாது. வீட்டுல பெரியவங்களுடைய ஹெல்த் மட்டும் கவனமா பார்த்து கொள்ளக்கூடிய ஒரு நாளாக இருக்கப்படுது.
நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அருணாச்சலேஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசி ஆண்டு மஞ்சள் நிறம். மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்தவர்களுக்கு லாபங்கள் நிறைந்த நாளாக இருக்கப்படுது. பொருளாதாரம் அபாரமாக ஏற்றம் கொடுக்கும். நீங்க பிளான் பண்ணக்கூடிய விஷயங்கள் கண்டிப்பா ஜெயிக்கும். மிகுந்த லாபத்தையும் பெரிய திருப்தியும் மூத்த பெண்கள் மூலியமா, மூத்தவங்க மூலியமா, வயதான நபர்கள் மூலியமா பெரிய ஒரு ஆசீர்வாதம், பெரிய ஒரு வெற்றியும் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசி ஆண்டர் மஞ்சள் நிறம். கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தொழிலில் வெற்றி. இரும்பு தொழில் செய்யறவங்க, கனரகம் சார்ந்த தொழில் இருக்கிறவங்க, சாயந்தரம் இரவு நேரத்துல ஈவினிங் 6 o'clock அப்புறம் ஏதாவது தள்ளுவண்டி கடை, மீன் கடை இந்த மாதிரிலாம் ஏதாவது வச்சு நடத்துறாங்கன்னா நல்லா இருக்கும். பொதுவா இந்த மாதிரி நாட்கள்ல கொஞ்சம் ப்ரெஷர் இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. ஆனா அது நல்லபடியா முடிக்கக்கூடிய பிராப்தம் இருக்கு. அமோகமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசி ஆண்டரம் மஞ்சள் நிறம். மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்தவர்களுக்கு பிரயாணங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய நாள். மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய நாள். தெய்வ அனுகிரகம் நிறைந்த நாள். குரு பார்வையில் சந்திரன், சந்திரன் நின்ற நட்சத்திரம் சனி. அந்த சனி திரிகோணத்துல பாக்கியஸ்தானத்துல உட்கார்ந்துருக்கு. கண்டிப்பா இந்த நாள் ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ண நீங்க ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க. அமோகமான நாள். மேலும் தகவலுக்கு எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.